எல்லோருக்கும் இனிய மாலை வணக்க மக்களை. மீண்டும் சற்று முன்பு ஆசீர்வாதமான குடும்ப அன்பின் வாழ்க்கைக்கான கூட்டம் நடந்து முடிந்தது. இந்த நேரத்தில் உங்கள் அனைவரையும் நான் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் யார் இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, யூடியூப் வழியாய், ஃபேஸ்புக் வழியாய், ஜாய் டிவியில, கர்த்தர் கண்டிப்பா உங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுக்கிறார். ஏனென்றால் நீங்கள் இப்பொழுது பார்க்க போகிற சாட்சி மக்களே, மனுஷனால் சாத்தியமானது அல்ல, தேவனால் மட்டுமே கூடும். நாம் கேட்க வேண்டியதெல்லாம், ஆண்டவரே என்னுடைய சந்தேகம் நீங்க எனக்கு உதவி செய்யும். பல நேரத்துல நாம நினைக்கிறோம், நம்ம யோசிக்கிறோம், தேவன் எனக்கு இதை செய்ய முடியுமா? இல்ல தேவனால கூட என் வாழ்க்கையை மாற்ற முடியாது. எத்தனை பேர் யோசிக்காமல் இந்த வார்த்தையை சொல்வது உண்டு? தேவனால கூட என் வாழ்க்கையை மாற்ற முடியாது. நண்பர்களே, வசனம் நமக்கு சொல்லுகிறது, மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும். அதுதான் இது நீங்கள் பார்க்க போகிற இந்த சாட்சி. மனுஷனால சாத்தியமாகவில்லை. ஏன்? எந்த கிரியையினாலும் சாத்தியமாகவில்லை. ஆனால் தேவனால் சாத்தியமானது. தேவனுடைய வார்த்தை மீது உள்ள விசுவாசத்தினால் சாத்தியமானது. பாருங்கள், தொடர்ந்து இணைந்திருக்கலாம். என் சரீரத்துல இருக்க இந்த காயம் எனக்கு ரொம்ப வலியா இருக்கு. என் முழு சரீரமும் ஒரு மிஷின்குள்ளாக சுத்துறது போல இருக்கு. ஒரு சின்ன துளி மாதிரி இது ஆரம்பிச்சது. ஒரு சின்ன புண்ணு உடம்பு ஃபுல்லா அரிக்கிற மாதிரி இது ஆரம்பிச்சது. நான் தோல் சம்பந்தப்பட்ட மருத்துவர் இடத்துல போனேன் என்னுடைய சிகிச்சைக்காக. அவங்க சில டெஸ்ட் எனக்காக எடுத்தாங்க என்னுடைய சரீரத்துல. அந்த சோதனைக்கு அப்புறமா எல்லா பேப்பரையும் நான் எடுத்துட்டு டாக்டரை பார்க்க திரும்ப போனேன். அந்த மருத்துவர் அந்த மாதிரி ரொம்பவும் அதிர்ச்சியானாங்க. அவங்க சொன்னாங்க, இதெல்லாம் பார்க்கும் பொழுது உங்க சரீரத்துல என்ன பிரச்சனைனே தெரியல. ஏன்னா இந்த சோதனையெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைன்றது தான் வெளியே காமிக்குது. அவங்க ஒரு ஆயில்மெண்ட் மாதிரி கொடுத்தாங்க என்னோட சரீரத்துல போரும்படியா. ஆனா அவங்களுக்கு தெரியும் இது என் பிரச்சனையை தீர்க்காதுன்னு. நானே நிறைய ஆயில்மெண்ட் வாங்கி என்னோட சரீரத்துல போட்டிருக்கேன். நான் வேற பல டாக்டர் கிட்ட போயிருக்கேன். அவங்க கூட ஆயில்மெண்ட் கொடுத்துருக்காங்க நான் பயன்படுத்தும்படியா. ஆனா எதுவுமே எனக்கு சரியா வரல. ஒரு தடவை நான் 22 பிளட் டெஸ்ட் ஆனதை எடுத்தேன். அவங்க அதை எடுக்க சொன்னாங்க, இன்னும் ஆழமா என்னுடைய சரீரத்துல என்ன பிரச்சனைன்னு பாக்குறதுக்காக. ஆனா எதுவுமே ரிசல்ட்ல வெளியே வரல. அப்போதான் என்னுடைய பிரச்சனை ஆரம்பிச்சது அதிகமா. நான் அந்த அளவு பணமானது செலவு பண்ணிட்டு இருந்தேன். என் கணவர் வெளியே போய் வங்கியில லோன் ஆனது எடுத்தாரு. எங்க கிட்ட இல்லாத பணத்தை நாங்க செலவு பண்ணோம். நாங்க எப்பெல்லாம் மருத்துவர்களை பார்க்க போறோமோ அவங்க சொல்லுவாங்க, உனக்கு இந்த பிரச்சனைன்னு நினைக்கிறேன், உனக்கு இந்த பிரச்சனைன்னு நினைக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க எதையுமே உறுதியா சொல்ல மாட்டாங்க. இது ஒரு 2 வருஷமா நான் இந்த பிரச்சனையை கடந்து சென்றேன். முன்னும் பின்னுமா இதே பிரச்சனையை சந்திச்சேன். என் சரீரத்துல எடையானது குறைய ஆரம்பிச்சது. என்னால எதுவுமே செய்ய முடியல. என் எடை ரொம்ப குறைஞ்சது. என் சரீரம் முழுவதும் காயமா நிரப்பப்பட்டது. ஒரே புண்ணுகளா இருந்தது. ரொம்ப காயத்தோட நான் கஷ்டப்பட்டேன். காயங்களோட சேர்த்து வலியானது அதிகமா இருக்கும். எப்பெல்லாம் நான் குளிக்கிறேனோ அப்போ இன்னும் எனக்கு கஷ்டமா இருக்கும். எப்பெல்லாம் தண்ணியானது என் உடம்புல படுதோ அப்போ அந்த அளவு வலி, ஒரு ஆசிட் என் உடம்புல இருக்க மாதிரி இருக்கும். அந்த அளவு வலி. உண்மையாகவே என் சரீரம் சிதைந்துதான் இருந்தது. ஒவ்வொரு நாள் நான் தூங்க போகும்போது என் பெட்ஷீட் மேலாக ஒரு கவரானதை போட்டுப்பேன். ஏன்னா நான் பெட்ஷீட் மட்டும் போட்டுட்டு படுத்தேன்னா என் தோல் அந்த அளவு பிச்சுக்கிட்டு வரும். அந்த பெட்ஷீட்டோட என்னோட தோல் அப்படியே ஒட்டிக்கும். அந்த போர்வையோடு என்னோட தோலானது ஒட்டிக்கும். என் மேல அந்த அளவு துர்நாற்றமானது வந்தது. ஈக்கள் எப்பவுமே என்னை சுத்திக்கிட்டே இருக்கும். ஏன்னா அது உண்மையாவே ரொம்ப ரொம்ப துர்நாற்றமா இருந்தது. நான் அந்த அளவு கஷ்டத்தை கடந்து சென்றேன். நான் அந்த அளவு வலியும் நான் கஷ்டத்தையும் அந்த அளவு கடந்து சென்றேன். என் சரீரம் அந்த அளவு வலிக்க ஆரம்பிச்சது. ஒரு நாளும் நான் யோசிச்சதில்ல நான் இதை கடந்து செல்வேன்னு. ரொம்ப கஷ்டம். இனிமேலும் எதுவும் செய்ய முடியாது. இவ்வளவு வலியோடு எங்கே இவர் செல்ல முடியும்? மர்சொல்லோ கேட்டார் அவருடைய அண்ணியின் மூலமாய் ஒரு இடத்தில் வந்து இந்த டிவி ப்ரோக்ராம் பார்ப்பதற்காக. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. இது நேத்து நடந்தது போல இருக்கு. எனக்கு உதவி செய்யும்படியா கேட்டேன். ஏன்னா இனிமேவும் என்னால இந்த வழியை கடந்து செல்ல முடியாது. வேற எதுவுமே எனக்கு உதவி செய்ய முடியும் மாதிரி இல்ல.
எந்த பணத்தினால எனக்கு உதவி செய்ய முடியல, எந்த மருத்துவனால எனக்கு உதவி செய்ய முடியல, எதுவுமே எனக்கு உதவி செய்ய முடியல. அதனால நான் கேட்டேன், எனக்கு உதவி செய்யுங்க, தயவு செஞ்சு என்னை இதுல இருந்து காப்பாத்துங்க. எனக்கு உதவி வேணும், எனக்கு உதவியானது வேணும். தயவு செய்து எனக்கு உதவி செய்யுங்க. நீங்க இப்ப எனக்கு உதவி செய்யலாம், நான் இறந்துருவேன். இது அந்த அளவு எனக்கு காயமா இருக்கு. அதனால அன்னைக்கு அவங்க கார் எடுத்துட்டு வந்து என்ன கூட கூட்டிட்டு போனாங்க. அவங்க கூட பரிதவிப்போட அவங்களோட நான் போயிருந்தேன். அன்னைக்கு அந்த நிலைமையில தான் நாங்க சென்றடைந்தேன். உங்க கஷ்டம் ரொம்ப பெருசா இருக்குல்லம்மா. இந்த சூழ்நிலை மாறும். அங்கதான் ஒரு தேவனுடைய மனுஷன் வந்தார். எனக்கு ஒரு சவாலானதை கொடுத்தார். அவர் சொன்னார், நான் இந்த சவாலை செஞ்சு நான் குணமாக்குதலானதை பார்க்கலன்னா என் சரீரத்துல இருக்க எல்லா வியாதியும் அவருக்கு மாற்றப்படும். அவருடைய வேதாகமத்தை அவர் கொண்டு வந்தார். அவர் தேவனுடைய வார்த்தையை திறந்தார். அவர் உறுதியானதை கொடுத்தார், நான் குணமாக்கப்படுவேன்னு. அந்த நாள் நான் தேவனுடைய பீடத்து மேல போனேன். ஏன்னா எனக்கு உதவியானது தேவையா இருந்தது. அன்னைக்கு நான் பீடத்து மேல போகும்பொழுது என் உறவினர் என்னோட இருந்தாங்க உதவி செய்யறதுக்கு. ஆனா நான் சொன்னேன், இல்ல, நான் எப்போ பீடத்துல இருந்து கீழே இறங்கினோ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆனா எனக்குள்ளாக உறுதி இருந்தது, தேவன் ஏற்கனவே இருக்கார் எனக்கு உதவி செய்ய, என்னோட குணமாக்குதல வேலை செஞ்சிட்டு இருக்கார். அன்னைக்கு நான் திரும்பவும் வீட்டுக்கு போய் நல்ல உறக்கத்தை பெற்றுக்கொண்டேன். அந்த நாள் தொடங்கி நான் வித்தியாசமான நபரா மாறினேன். நான் சிறப்பு நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டேன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நான் என் விசுவாசத்தை பயன்படுத்தினேன். நான் அபிஷேகப்பட்ட தண்ணியை பயன்படுத்தினேன். நான் அந்த தண்ணியை குடிப்பேன். என் விசுவாசத்தை பயன்படுத்தினேன். என் விசுவாசத்துல முன்னோக்கி போனேன். என் காதுக்குள்ளாக போற ஒவ்வொரு தேவனுடைய வார்த்தையும் என் குணமாக்கலுக்கான மருந்தா இருந்தது. அப்பதான் நான் தீர்மானிச்சேன், முழு வாழ்க்கையும் ஆண்டவராகிய இயேசுக்கு கொடுக்க போறேன்னு. நான் தண்ணியில ஞானஸ்தானம் பெற்றேன். தேவனோட இருக்க உடன்படிக்கையில இன்னும் கவனமா இருந்தேன். அந்த நேரத்துல இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி நடந்துட்டு இருந்தது. அதனால நான் முன்னோக்கி போனேன். இந்த இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சியில நான் சரீரபூர்ணமான மாற்றத்தை மட்டும் நான் பெற்றுக்கொள்ள விரும்பல. நான் என்னுடைய உள்புறத்துல குணமாக்குதலை பெற்றுக்கொள்ளணும்னு விரும்பினேன். என்னுடைய சரீரமும் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் நான் குணமாக்குதல் பார்க்கணும்னு விரும்பினேன். என் சரீரம் மட்டும் இல்லை, என்னோட ஆவிக்குரிய வாழ்க்கையும் வியாதினால கஷ்டப்பட்டது. எனக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் இல்லை. அதனால நான் அவருக்கு முன்னுரிமை கொடுக்க விரும்பினேன். தேவனுடைய விருப்பம் என் வாழ்க்கையில் நடக்கணும். நான் ஜெபமானது செஞ்சேன், நான் உபவாசிச்சேன், தேவனுடைய வார்த்தையை தியானிச்சேன். என்னால முடியலனா கூட என்னோட எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நான் தேவனுடைய பீடத்துக்கு போனேன். நான் எந்த விலையும் பத்தி யோசிக்கல. நான் என்னுடைய மருந்து வாங்கணுன்றத பத்தி யோசிக்கல. ஆனா எனக்கு தெரியும், நான் எது அங்க செஞ்சிட்டு இருக்கனோ அதை நான் சரியா செஞ்சிட்டு இருக்கேன். நான் என்னுடைய இன்பளப்பானதை பீடத்து மேல வச்சேன், அந்த தொகையோட வச்சேன். அதுதான் என்னுடைய தியாகம். தன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள தேவனை நோக்கி செல்கிறார். பீடத்தின் மீது ஏறுகிறார் தன் வாழ்க்கை மாற்றிக்கொள்ள. இங்கே தேவனுடைய பீடத்தில் எல்லாம் நடந்தது. என்னுடைய குணமாக்குதல எனக்கு தேவை. ஆனா எல்லாத்தையும் மேலாக எனக்கு தேவனுடைய பிரசனம் தேவையா இருந்தது. எனக்கு பரிசுத்த ஆவியானவர் வேணும். நான் எப்போ பீடத்துல இருந்து கீழே இறங்கினானோ எனக்குள்ளாக சமாதானம் இருந்தது, உறுதி இருந்தது. எனக்குள்ளாக ஒரு ஆசை, இந்த உலகத்துக்கே நான் சத்தமிட்டு சொல்லணும், தேவன் உயிரோடு இருக்கார். நான் ஒரு மேகங்கள் மத்தியில நடந்துட்டு இருந்த மாதிரி இருந்தது. என் தேவனே, உண்மையாவே நீங்க என் கூட இருக்கீங்க, உங்க ஆவி என்னோடு இருக்கார். இது ரொம்ப அற்புதமா இருந்தது. எனக்கு தெரியாது இது இந்த அளவு அற்புதமா இருக்கும்னு. என் தேவனே, நீங்க எனக்குள்ளா இருக்கீங்க, நீங்க உயிருள்ள தேவனா இருக்கீங்க, நீங்க உண்மையான தேவனா இருக்கீங்க. எனக்கு யோசனை இல்லாம இருந்தது, தேவன் எவ்வளவு அற்புதமானவர், தேவன் உயிரோடு இருக்காருன்னு. நான் மத்தவங்க அவரை பத்தி சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். மக்கள் சொல்லுவாங்க, தேவன் உயிரோட இருக்கார், அவங்க பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டாங்க. ஆனா எப்போ இது என் வாழ்க்கையில் நடந்ததோ, இது அந்த அளவு ரொம்பவும் அற்புதமா இருந்தது. ரொம்பவும் அற்புதமா இருந்தது. அந்த அளவு சமாதானம், ஒரு அமைதி, என்னை சுத்தி இருக்க உலகத்தை நான் மறந்துட்டேன். கடைசியாய் மர்செல்லோ கண்டறிந்தார் மருத்துவரை விட மேலான மருத்துவரை. அவள் தன் சரீரத்தை சுகமாக்குவது மட்டுமல்லாமல் தன் ஆத்துமாவை சுகமாக்குவதற்காக வந்தாள். இனிமேவும் என் மேல எந்த வியாதியும் இல்ல.
என் சரீரம் குணமாக்குதல பார்க்க ஆரம்பிச்சது. என்னுடைய காயங்கள் மறைய ஆரம்பிச்சது, காய ஆரம்பிச்சது. நான் கண்ணாடியில என் முகத்த பார்க்கும்பொழுது என் தோலெல்லாம் சரியாக ஆரம்பிச்சது. எல்லாமே பழைய மாதிரி மாற ஆரம்பிச்சது. என் முடி திரும்பவும் வளர ஆரம்பிச்சது. என்னால சந்தோஷத்தினால கத்த மட்டும் தான் முடிஞ்சுது. என்னுடைய கழுவறையில ஒரு சின்ன குழந்தை போல என் சரீரத்துல தண்ணியானது படும்பொழுது இனிமேவும் அந்த வலி இல்ல எனக்கு. என்னோட தோல் சுத்தமா மாறியது. இங்க பாருங்க உண்மையாவே மாறி இருக்கு. எல்லாமே சுத்தமாயிடுச்சு. ஒரு குழந்தை சரீரம் போல இருக்கு. மருத்துவர் சொன்னாங்க நான் சூரிய வெளிச்சத்துல போகக்கூடாது. இப்போ நான் அதிகமா சூரிய வெளிச்சத்துல தான் நடக்கிறேன். எந்த பயமும் இல்லாம கடற்கரைக்கு நான் போறேன். மக்கள் என் முன்பாக பார்த்து இப்ப பார்க்குறவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்களால நம்ப முடியல. அவங்க சொன்னாங்க, "மசேலா, முன்புக்கும் இப்பயும் நெறைய வித்தியாசம் இருக்கு உங்ககிட்ட. இயேசு 10 குஷ்டரோகிய குணமாக்குனார். ஆனா ஒருத்தர் தான் திரும்ப வந்தாரு. நான் தான் அந்த ஒருத்தர். நான் திரும்ப வந்தேன் அவருக்கு நன்றி சொல்றதுக்கு. குஷ்டரோகங்கள் குணமாக்கப்பட முடியும். அதிசயங்கள் விளக்கி சொல்ல முடியும். விசுவாசித்து கீழ்ப்படியுங்கள்." புனித பேதுரு பெசிலிக்கா. இதன் கட்டிட வடிவமைப்பாளர் மைக்கேல் ஆஞ்சலர். ஷேக் ஜாயிர் மாஸ்க். இதன் கட்டிட வடிவமைப்பாளர் யூசப் அப்துல்கி. வெள்ளை கோவில். இதன் கட்டிட அமைப்பாளர் சார்லிம் சாய் கொசபிபெட். லசகிராதா ஃபேமிலியா என்ற ஸ்பெயினில் உள்ள கட்டிடம் ஆண்டனி கவுடியால் கட்டப்பட்டது. இப்படி அநேக உலகமெங்கும் 37 மில்லியன் ஆலயங்கள் உள்ளன. ஆனால் ஒன்றே ஒன்று வாக்குத்தத்தமாய் சொல்லப்பட்ட ஆலயம் இந்த அண்ட சராசரத்தில் ஒன்றே ஒன்றுதான் உள்ளது. இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜபங்களுக்கு என் கண்கள் திறக்கப்பட்டவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் இருக்கிறது. சாலமோன் மண்டபம் இந்த உலகத்தின் ஒரே ஆலயமாய் தேவன் வடிவமைத்திருக்கிறார். மீண்டும் நான் உங்களை வரவேற்கிறேன் மக்களே. இந்த சாட்சி கண்டிப்பாய் உங்களுக்கு பிரமிப்பான ஒன்றார் மனுஷ ரீதியா. ஆனால் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையோடு ஒப்பிடும் பொழுது இது ஒன்றுமே இல்லை. ஆபிரகாமினுடைய வாழ்க்கையை பற்றி நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். எத்தனாவது வயதில் ஆபிரகாம் ஒரு குழந்தையை பெற முடிந்தது? அதாவது ஒரு குழந்தைக்கு தகப்பனாக முடிந்தது தெரியுமா? சரியா 100 வயது. சாரா 90 வயதான காலகட்டத்தில் ஆபிரகாம் 100 வயதான சமயம் ஆபிரகாம் ஒரு குழந்தையை பெற்றார். அதாவது தகப்பனாய் மாறக்கூடிய ஒரு ஆசீர்வாதம். யோசிச்சு பாரு, இது சவால் இல்லையா? எப்படி நடந்தது? தேவனாகும். கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், உங்கள் பயத்தை விட்டு வெளியே வாருங்க, சந்தேகத்தை விட்டு வெளியே வாருங்க. இந்த வார்த்தை எவ்வளவு உண்மை என்பதை சோதிக்க தயாராகுங்க. எப்படி நான் தேவன் வார்த்தையை சோதிப்பது? அவர் வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியும் போது நண்பர்களே, அவர் வார்த்தையை நீங்கள் சோதிக்கிறீர்கள். அவர் சொல்வதை செய்யும் போது நீங்க அவர்கிட்ட சொல்றீங்க, ஆண்டவரே நான் நீ சொல்வதை செய்கிறேன். இப்போ இந்த வார்த்தையின் வாழ்க்கையில் நிஜமா இதற்காக தான் பீடம் இருக்கிறது. அங்கேதான் நீங்கள் தேவன் வார்த்தைக்கான கீழ்ப்படிதலை வைக்கிறீர்கள். அங்கே பரிசுத்த ஆவி உங்களை சந்திக்கிறார். மோரியா மலையிலே கர்த்தர் ஆபிரகாமை சந்தித்தது போல, ஆபிரகாம் தேவனை சந்தித்தது போல, பீடத்தின் மேல் நீங்கள் தேவனை சந்திக்கிறீர்கள், தேவன் உங்களை சந்திக்கிறார். இதோ பரிசுத்த ஆவி ஒருத்த வாழ்க்கையில் என்ன செய்கிறார் என்பதற்கான ஒரு அதி அற்புதமான ஆதாரமான இன்னொரு வல்லமையான சாட்சி நான் உங்களுக்கு முன்வைப்பதற்கு முன்பாய், வனாந்தரத்துல ஜனங்களை கொண்டு சென்ற அதே ஆவி உங்களை நடத்த விரும்புகிறார் என்பதனுடைய வீடியோ தொகுப்பை கவனிங்கள். இதனை தொடர்ந்து அதி அற்புதமான இந்த சாட்சி கேட்பீர்கள். பல மருத்துவமனையில அனுமதி பெற்றிருந்தேன். ஏன்னா எங்க அம்மாவுக்கு இருந்த அதே நோய் எனக்கும் இருக்கும்னு நினைச்சு. ஆனா நான் மருத்துவ பரிசோதனைக்கு போகும்போது அந்த மாதிரி எதுவுமே இல்லைன்னு எனக்கு சொல்லுவாங்க. அது எனக்குள்ள பயத்தையும் பிரம்ம பிடிச்ச மாதிரி பதட்டமா என்னை உணர வைக்கும். இன்னும் சொல்ல போனா அதை என்னால தாங்க முடியல. நான் வளரும்போது தன்னம்பிக்கையான பெண்ணை போலதான் வளர்ந்தேன். கொழுன்னு என்ன சுற்றி நிறைய நண்பர்கள் இருப்பாங்க. எங்க அம்மா என்ன நிறைய ஸ்டேஜ்களுக்கு கூட்டிட்டு போவாங்க. ஏன்னா நான் ப்ரோக்ராம்லாம் பண்ண, அதனால என்ன பாக்குறவங்க சிரிக்கக்கூடிய தன்னம்பிக்கையான பெண்ணா பார்த்தாங்க. ஆனா எனக்குள்ள நான் எப்பொழுதும் வெறுமையை உணர்வேன்.
எனக்கும் என் நண்பர்களுக்கும் எப்போதும் பிரிவினை இருக்கும். நான் அவங்கள விட ரொம்பவும் பெரியவங்கள மாதிரி உணர்ந்தேன். ஏன்னா சிறு வயதுல நான் கடந்து சென்ற பாலியல் கொடுமைகள், நான் செய்ய விரும்பாத விஷயங்களை செய்யறதுக்கு என்ன வற்புறுத்துனாங்க. சிறு வயதுல இருந்து ஒரு 6-7 வயதுல இருந்தே நீங்க ஏற்கனவே பார்க்கலாம், என்னுடைய சிந்தனை ஏற்கனவே அதெல்லாம் அப்பாற்பட்டதா இருந்தது. என்ன நடக்குதுன்னு எனக்கு முழுமையா புரிஞ்சுக்க முடியல. இதெல்லாம் நான் கடந்து போகும்போது, இப்படியே நான் வளரும் போது எனக்குள்ள கோவத்தை உடையவளா இருந்தேன். இந்த கோவத்தெல்லாம் என்னுடைய தம்பி மேல, என்னுடைய அண்ணன்கள் மேல நான் தெளிப்பேன். யார பார்த்தாலும் கோவப்படுவேன். ஏன்னா இந்த ஆண்களும் கூட இதே மாதிரிதான் என்கிட்ட நடந்துப்பாங்கன்னு நான் நினைச்சேன். ஆமா, அவங்க வளர வளர இன்னும் அதிகமா கோவப்படுறவங்களா இருந்தாங்க. எப்ப பாரு வாக்குவாதம், சண்டை, சச்சரவுல ஈடுபடுவாங்க. மிக மோசமான சூழ்நிலையில போற அளவுக்கு அவங்க 2 பேருமே சண்டை போட்டுப்பாங்க. பாலியல் கொடுமைக்கு ஆளாக்குனதுனால எனக்கு கெட்ட கனவுகள் வரும். நான் இரவு நேரத்துல என்னுடைய தங்கச்சியை கூப்பிட்டு ரூம்ல வச்சுப்பேன். ஏன்னா எனக்கு ரொம்பவும் பயமா இருக்கும். பாத்ரூம் போறதுக்கு கூட என்னுடைய சகோதரியை நான் கூப்பிட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டேன். நான் எப்போதும் பயப்படுவேன், இதே மாதிரி எனக்கு எப்பதானே நடந்துருமோ. ஆமா, அவங்க பண்ற விதத்தை பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க ரொம்ப பயப்படுவாங்க. சில நேரத்துல என்னை கூப்பிட்டு மேல வச்சுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு உண்மையாவே தனியா இருக்க ரொம்ப பயப்படுறாங்க. தனிமையில இருந்த பதட்டமாயி கத்த ஆரம்பிச்சிருவாங்க. அதனால இன்னும் எப்போதும் மேல கூப்பிட்டு அவங்க வச்சுப்பாங்க. அதனால நான் மேல அவங்களுக்கு துணைக்கு இருப்பேன். இதுல நான் தொடர்ந்து போயிட்டே இருந்தேன். மேலும் நான் பலவிதமான பார்ட்டிகளுக்கு போக ஆரம்பிச்சேன். ஏன்னா மத்தவங்களுடைய கவனம் எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்தது. நான் எந்த ஆணோடையும் தொடர்பு வச்சுக்கல. ஏன்னா நான் அவங்கள நம்பல. என்னுடைய மோசமான தருணம் என்னுடைய அம்மா இறந்து போன போதுதான். என்னோட பூமியே அதிர்ந்து போன மாதிரி இருந்தது. அவங்க தான் என்னுடைய பாதுகாப்பான போர்வையா இருந்தாங்க. எனக்கு என்ன தேவைனாலும் எப்போதும் அங்க இருப்பாங்க. அவங்க இறந்த செய்தி கேட்டபோது எங்க முழு குடும்பத்துக்கும் அதிர்ச்சியா இருந்தது. நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு சின்ன வயசுல இருந்த பயம் அது பல மடங்கு ஆச்சு. வெறும் ஆண்களை குறித்து மட்டும் கிடையாது, நானும் கூட எங்க அம்மா மாதிரி இறந்துருவேணும்னு எனக்கு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. வியாதிப்பட்டுருவேணும்னு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதன் பிற்பாடு அவங்களுக்கு அதிர்ச்சி ஏற்பட்டுச்சு, பயம், பதட்டம். அதனால பல மருத்துவர்கள் இடத்துல அவங்க சந்திச்சு அப்பாயின்மெண்ட் வாங்கி செக் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா பதிலோ எல்லாமே நல்லாதான் இருக்காங்க, ஒண்ணுமே இல்ல அவங்களுக்கு. ஆனா அவங்க தொடர்ந்து இல்ல, எனக்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இருந்தாலும் அவங்க ரொம்ப மோசமாயிட்டே இருந்தாங்க. ரொம்ப பயந்தாங்க, பித்து பிடித்தது போல இருந்தாங்க. என்னதான் நான் 2 வருஷமா தொடர்ந்து ஆலயத்துக்கு வந்திருந்தாலும் எங்க அம்மா இறந்த பிற்பாடு என்னால ஒரு செய்தி கூட நினைவுல வச்சுக்க முடியாது. ஏன்னா நான் ஆலயத்துக்கு வெறும் சும்மா சந்திச்சுட்டு போறதுக்காக தான் வந்தேன். ஒரு பொழுதுபோக்குக்காக, யூத் குரூப்காக தான் வந்தேன். தேவனை பெறணும், தேவனை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிற எண்ணமே எனக்குள்ளாக அப்போ கிடையாது. இது தொடர்ந்து போகும்போது என் சூழ்நிலையை பார்த்து நான் விரக்தி அடைஞ்சிட்டேன். பயந்து பயந்து நான் சோர்ந்து போயிட்டேன். ராத்திரியில தூங்குறது இல்ல. எங்க அம்மா இறந்த பிற்பாடுதான் இந்த பயம் இன்னும் அதிகரிச்சது. இது இப்படியே தொடர்ந்து போகிற சமயத்துல தான் நான் தேவனுடைய வார்த்தையை கேட்கணுங்கிற முடிவு எடுத்தேன், கேட்க ஆரம்பிச்சேன். அப்ப நான் நம்பின தேவன் ஒருத்தர் தான் என் வாழ்க்கையை மாத்த முடியும். அப்பதான் நான் முதல் முறையா பீடத்தை நோக்கி போனேன். அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும், அவரோட உடன்படிக்கையை ஏற்படுத்துறதுக்கும், அவரால என் வாழ்க்கையை மாத்த முடியுமான்னு பாக்குறதுக்கும். நான் அங்க போகும்போது நினைச்சேன், ஏன் நான் சந்தேகப்படணும்? நான் தேவனிடத்துல சொன்னேன், நான் உங்க விருப்பத்தை தெரிஞ்சுக்க விரும்புறேன். எனக்குள்ளாக இருக்கிற இந்த வலியை எடுக்கணும். ஆண்டவரே, நீங்க யாரு, எப்படிப்பட்டவருன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனா நீங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். நான் இந்த தாகத்தை ஆண்டவருக்காக காமிச்சேன். உண்மையாவே முதல் முறையா நேர்மையா பீடத்தை நோக்கி நான் போனேன். நான் என்னுடைய பொருத்தனையை நேர்மையா தேவனோட ஏற்படுத்தின. தேவன் என் வாழ்க்கையை மாத்துறதுக்காக. அந்த தருணத்துல தான் விசுவாசத்தின் சிறப்பு நிகழ்ச்சி நடந்தது. அப்ப நான் சொன்ன, தேவனே, இது ஒரு மாபெரும் வாய்ப்பு எனக்கு. நான் பீடத்து மேல ஏறும்போது எல்லாத்தையும் கொடுத்தேன். பீடத்தின் மீது நான் எல்லாத்தையும் தியாகம் செஞ்ச பிற்பாடு நான் இனிமேலும் உலகத்துக்கு திரும்பி போக மாட்டேன்னு சொன்னேன். அந்த பயத்துக்கு, அந்த பதட்டத்துக்கு, பித்து பிடித்த தன்மைக்கு நான் போக விரும்பல. நான் மேலும் எல்லாத்தையும் தேவனிடத்துல அர்ப்பணிச்சேன். ஆண்டவரே, நீங்க எனக்கு உங்களை கொடுத்தீங்கன்னா நான் என்னுடைய விருப்பத்தை உங்களுக்கு கொடுப்பேன், என்ன உங்களுக்கு கொடுப்பேன்னு சொன்னேன். அந்த தருணம் தான் நான் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டேன். என் வாழ்க்கை முற்றிலுமா மாற ஆரம்பிச்சது. அந்த பித்து பிடித்த தன்மை என்னை விட்டு போகாது இருந்தது. நான் பரிசுத்த ஆவி பெற்ற பிற்பாடு அது எல்லாமே எனக்குள்ளாக இருந்து இல்லாம போச்சு. இனிமேலும் என் சிஸ்டரை நான் கூப்பிட்டு என் கூட இருன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதன் பிற்பாடு என் வாழ்க்கை எல்லாமே பெர்ஃபெக்ட்னு நான் சொல்ல முடியாது. பல விதமான சூழ்நிலைகளை எங்க அம்மா இறந்த பிற்பாடு நான் கடந்து செல்ல வேண்டியதா இருந்தது. எங்களோட வீட்டை விட்டு போக வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுற பயத்துல இருந்தோம். எங்க வீடு கைமீறி போற நிலைமையில இருந்தது. ஆனாலும் அதுல எல்லாத்துலயுமே சமாதானம் இருந்தது. இன்னும் ஒரு பெரிய விசுவாசத்தின் சாட்சி என்னன்னா, 3 மாசத்துக்கு முன்னாடி என்னுடைய அப்பா இறந்துட்டாரு. இது ரொம்ப இருதயம் வலிக்கக்கூடியதா இருந்தது. என் வாழ்க்கையும் திருப்பி போடக்கூடியதா இருந்தது. ஆனா இது ரெண்டுத்துலயும் மாபெரும் வித்தியாசம் இருக்கு. நான் எங்க அம்மா இறந்த போது எப்படி இருந்தேன், எங்க அப்பா இறக்கும் போது எப்படி இருந்தேன்னு. ஏன் நான் இதை சொல்றேன்னா, எங்க அப்பாவுக்கு நான் எப்போதும் நெருக்கமா இருப்பேன். எங்க அம்மாவை காட்டிலும் எங்க அப்பாவுக்கு தான் நான் அதிக நெருக்கமா இருப்பேன்.
வேலை ஸ்தலத்துல கூட கேட்பாங்க, எப்படி இருக்க, நீ சரியா இருக்கியா, நீ இன்னும் வேலைக்கு வரியா? இது எப்படி சொல்றதுன்னா, நான் புலம்பல, கத்தல, அழல, எனக்குள்ள ஒரு விஷயத்த இழந்துட்டேங்கிற ஒரு உணர்வு இல்ல. ஏன்னா இந்த நிலைமையில எல்லாம் சரியா உணர்றேன். நான் நம்புறேன் தேவன் என் கூட இருக்காரு. அவர்தான் என்னுடைய அப்பாவா இருக்காரு. அதனாலதான் என் நேசத்துக்குரியவங்களை இழக்கும் போது கூட அந்த வலி எனக்குள்ள இல்ல. நான் சரியா இருப்பேன், நான் எல்லாத்தையும் சிறந்ததா செய்ய போறேன். இன்னைக்கு என் வாழ்க்கை முற்றிலுமா மாற்றப்பட்டிருக்கு. இனிமேலும் எனக்கு ஆண்களை குறித்து கவலையோ கோவமோ கிடையாது. என்னை யார் துன்புறுத்தினாங்களோ அவங்க மேல கூட எனக்கு எந்த குறையும் கிடையாது. இனிமேலும் வெறுப்புணர்ச்சி கிடையாது. நான் என் வாழ்க்கையில எல்லாவற்றையும் சிறந்ததா செஞ்சுட்டு இருக்கேன். நான் தேவனுக்கு உதவியாளரா பணி புரிஞ்சிட்டு இருக்கேன். என்னுடைய கரியர்லயும் நான் ரொம்ப நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் முன்னேற்றத்தை அதிகமா பாக்குறேன். இப்போ அவங்கள சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஒரு ரோல் மாடலா இருக்காங்க. எல்லாவற்றிலையும் அவங்க முன்னோக்கி செல்றவங்களா இருக்காங்க. இனிமேல அவங்க கோவப்படுற நபரா இல்ல. இதுதான் உண்மையான மாற்றம். தேவன் ஒரு நபருக்கு கொடுக்கக்கூடிய மாற்றமா இருக்கு. இதை என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல. சில நேரத்துல நீங்க யோசிப்பீங்க, நான் எப்படி இவ்வளவு தூரம் வந்தேன், எப்படி என்னால இதை பண்ண முடிஞ்சது? இதுக்கு எதுக்குமே பதில் இருக்காது. பரிசுத்த ஆவி இல்லாம இதுக்கு பதில் இல்ல. உண்மையான ரகசியம் என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவரோட உடன்படிக்கையை ஏற்படுத்துறதுதான். மீண்டும் நான் உங்களை வரவேற்கிறேன் மக்களை. இந்த அதி அற்புதமான சாட்சி கேட்ட நீங்கள், இந்த ஆவி எனக்குள் வர நான் என்ன செய்யலாம்? பீடத்தை நோக்கி நீங்கள் வர வேண்டும். அதற்கு உறுதுணையாய் இந்த தானியேலின் உபவாசம் அமைகிறது. பீடத்தை நோக்கி வர எதுவெல்லாம் உங்களை தடை செய்கிறதோ அதை விட்டு உங்களை பிரித்துக் கொள்ளுங்கள். அவ்வளவுதான். நான் சொல்வது போல எளிமையானதில்லை. ஆனால் நீங்கள் தீர்மானித்தால் தேவனை சந்தித்தே ஆக வேண்டும். அப்போது நீங்கள் உங்களை தியாகத்துக்கு உட்படுத்த வேண்டும். இந்த காரியங்களை தவிர்த்து கொள்ளும்படி. தானியேல் உபவாசம் என்பது என்ன? என்ன செய்வது? என்ன செய்யலாம்? எனக்கு தானியேல் உபவாசனுடைய முதல் நாள் ஒரு சிறு விளக்கத்தின் வீடியோ கவனிங்கள். பிற்பாடும் நாம் நிகழ்ச்சி இறுதிக்கு செல்ல போகிறோம். ஜபத்துக்காய் நம்மை ஆயத்தப்படுத்த போகிறோம். ஒரு டம்ளர் தண்ணீர் தயார்படுத்திக் கொள்ளுங்கள். வணக்கம் பிரியமானவர்களே. இந்த வீடியோ தொகுப்பினுடைய நோக்கம், நாம் துவங்க இருக்கிற தானியேலின் உபவாசம் ஜூலை 11ஆம் தேதி முதல் ஜூலை 31ஆம் தேதி வரை இந்த உபவாசம் முன்னோக்கி செல்ல போகிறது. உலகம் எல்லா யூனிவர்சல் ஆலயத்திலும் 21 நாட்கள் நம்மை சுத்திகரித்துக் கொள்ளும்படியாக. எனவேதான் ஒரு சிறு விளக்கத்தை நான் கொடுக்க விரும்புகிறேன். நீங்கள் இந்த உபவாசத்திலே எங்களோடு ஒன்றிணைபடியாக. முதலாம், தானியேலின் உபவாசம் என்பது என்ன? தானியேல் இந்த புத்தகத்தில் மிக தெளிவாய் சொல்லப்படுகிறது. 10ஆம் அதிகாரத்திலே தானியேல் தேவனுக்கு முன்பாய் தன்னை சிறுமைப்படுத்துகிறதற்கும் அறிவை அடைகிறது உபவாசம் துவங்கினார். அதே போல்தான் நாம் நம்மை தேவனுக்கு முன்பாக தாழ்த்தி அவருடைய ஆவியினுடைய அபிஷேகத்தை, பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளும்படியா இந்த 21 நாள் உபவாசத்திலே ஒன்றிணைய போகும். மிக சரியாக 3 வாரம், ஜூலை 11 முதல் ஜூலை 31ஆம் தேதி வரை. எனவே நீங்கள் இதை குறித்த ஒரு தெளிவை பெற்றுக் கொள்ளும்படியாக இந்த உபவாசத்திலே எப்படிப்பட்ட மக்கள் கலந்து கொள்ளலாம்? யாருக்கா இந்த உபவாசம்? பரிசுத்த ஆவி இருக்கிறவர்கள் தன்னை புதுப்பித்துக் கொள்ளும்படியாக, பரிசுத்த ஆவி இல்லாதவர்கள் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். மீண்டும் சொல்லுங்கள், யாருக்காக இந்த உபவாசம்? 2 விதமான மக்கள் இதிலே பங்கேற்கலாம். பரிசுத்த ஆவி இல்லாதவர்கள் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளும்படி, பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றவர்கள் தங்களை புதுப்பித்துக் கொள்ளும்படியா இந்த 21 நாள் உபவாசத்திலே அவர்கள் ஒன்றிணையலாம். சரி, தானியேலின் உபவாச சமயத்திலே செய்யக்கூடாதவைகள் என்ன? முதலாவது, தானியேல் உபவாச சமயத்தில் நீங்கள் உலக சம்பந்தமான செய்திகளை தவிர்த்து கொள்ள வேண்டும். சினிமா பாடல்கள், சினிமாக்கள், விளையாட்டுக்கள், பொழுதுபோக்கான பல காரியங்கள், நண்பர்களோடு நீங்கள் சாட் செய்வது, அதிகமான நேரங்கள் அவர்களோடு தேவையற்ற பேச்சுவார்த்தைகளிலே நீங்கள் செலவிடுவது, எந்த நேரமும் தேவையில்லாத வதந்திகள், தேவையில்லாத காரியங்களிலே உங்களை ஈடுபடுத்துவது, இப்படியான உலக சம்பந்தமான செய்திகள், உலக சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள், உலக சம்பந்தமான நட்புறவுகளை நீங்கள் தவிர்த்து கொள்வது, உலக ரீதியான எல்லா காரியங்களும், மேலும் உங்களை அசுத்தப்படுத்தக்கூடிய சமூக வலைத்தளங்களிலே ஆபாசமான காரியங்களிலே உங்களை ஈடுபடுத்தக்கூடிய, உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய இவ்வுலகத்தின் எல்லா காரியங்களை நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டியது. சுருக்கமாய் உங்கள் இருதயத்தை சுத்தமாய் வைத்துக் கொள்ளும்படி இந்த உலகத்தின் எல்லா காரியங்களை நாம் 21 நாள் தவிர்த்து கொள்ள போகிறோம். இதை நாம் தவிர்த்து கொள்ள இந்த 21 நாள் நாம் என்ன செய்யலாம்? அதை நீங்கள் கண்டிப்பாய் கருத்தில் கொள்ள வேண்டும். அதிகமாய் தேவனுடைய வார்த்தையை வாசியுங்கள். தேவனோடு அதிகமாய் ஜெபத்தில் நேரம் செலவிடுங்கள். இந்த 21 நாளும் எவ்வளவு அதிகமாய் முடியுமோ ஆலய கூட்டங்களிலே வந்து கலந்து கொள்ளுங்கள். மேலும் நம்முடைய சமூக வலைத்தளங்கள், மியூசிக் ஏஜிபிய சமூக வலைத்தளங்கள், நீங்கள் பிஷப் மசேடோ அவருடைய யூடியூப் சேனலிலே வீடியோ பார்க்கலாம். அவருடைய பிளாகிலே நீங்கள் தமிழிலே
உள்ள டெலகிராம் சேனலில் இணைந்து செய்திகளை கேட்கலாம். ஆங்கிலத்திலும் செய்திகளை கேட்கலாம். நம்முடைய ஆவிக்குரிய சமூக வலைத்தளங்களிலே அதிகமாய் நேரத்தை செலவிடலாம். மேலும் ஆலய கூட்டங்களில் எங்களோடு இணையலாம். இதன் மூலமாய் நாம் நம்முடைய சரீரத்தை, நம்முடைய ஆத்மாவை உலகத்தின் அசுத்தத்திலிருந்து பிரித்து தேவனுடைய ஆவிக்காய் நம்மை தயார்படுத்திக் கொள்கிறோம் 21 நாள் சுத்திகரிப்பிற்காக. எனவே முன்னோக்கி செல்லலாம். இது கண்டிப்பாய் பலத்தோடு செய்யக்கூடிய ஒரு விஷயம். இது எளிமையானதா? நிச்சயமா இல்லை. ஆனால் நாம் இதில் முழு பலத்தோடு செல்லும் போது கண்டிப்பாய் இது மிக மிக அத்தியாவசியமான ஒன்று என்பதை நாம் நிச்சயமாய் புரிந்து கொள்ள முடியும். இந்த 21 நாளில் நீங்கள் அநேகர் இதை சரியாக செய்ய போகிற எல்லோருமே பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை கண்டிப்பாய் பெற்றுக்கொள்ள முடியும். தேவன் அனைவரை பலப்படுத்துவாராய். ஆசீர்வாதமான தானியேலின் உபவாசமாய் இருக்கட்டும். ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன், அற்புதமான அதி அற்புதமான இந்த சாட்சிகளுக்காக நன்றி. மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும். ஆண்டவரே, நாங்கள் பீடத்திலே வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற தருணம் அங்கே தானே நீர் உன் சக்தி எங்களுக்காக காண்பிக்கிறீர். மோரியா மலை உச்சியிலே ஆபிரகாம் உம்மை பார்த்ததை போல அங்கே நீர் வாக்குத்தத்தத்தினுடைய ஒரு மகனை அவருக்கு மீட்டு கொடுத்தீர். மேலும் வாக்குத்தத்தத்தினுடைய தகப்பனாய் மாற்றினீர். ஜாதிகளுக்கு தகப்பனாய், தேசத்தின் தந்தையாய் மாற்றினீர். அதுதான் இந்த மக்களுக்கு நீர் செய்ய விரும்புகிறீர் பரிசுத்தாவியன். யாரெல்லாம் தன்னை தோல்விகரமான ஒருவராய், தோற்கடிக்கப்பட்ட ஒருவராய், விழத்தள்ளப்பட்ட ஒருவராய் பார்க்கிறார், விசேஷமாய் அவர் வாழ்க்கையை இனி சாத்தியமே இல்லை என்பது போல யார் யோசிக்கிறார்களோ, குறிப்பாய் அவர்கள் வாழ்க்கையை இனி யாராலுமே எனக்கு உதவ முடியாது என்று யார் நினைக்கிறார்களோ, யார் சொல்லுகிறார்களோ, சரியாய் அவர்களுக்கு தான் இப்பொழுது அவர்கள் விசுவாசம் புதுப்பிக்கப்படட்டும். அவர்கள் ஆவியானதாகட்டும். இந்த தண்ணீரை அபிஷேகிக்கிறேன். இதிலிருந்து பருகிற ஒரு உள்ளத்திலே சமாதானம் வரட்டும். எல்லா சண்டையின் ஆவிகள் வெளியேறட்டும். நிம்மதியான ஒரு ஆசீர்வாதமான குடும்ப உறவை கொடுங்க. திருமண வாழ்க்கை, பிரிக்கப்பட்ட உறவுகள் இணைவதாய் தேவன், தொலைந்து போனவர்கள் கண்டுபிடிக்கப்படுவார்களாய், மீட்டெடுக்கப்படுவார்களாய், குடும்பத்துக்குள்ள ஒற்றுமை சமாதானம் வரட்டும். பிள்ளைகளை, பெற்றோர்களை, கணவன் மனைவியர்களை ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவராக இயேசுவின் பெயராலே, ஆமென். ஆசீர்வாதமான தண்ணீரை பருகுங்கள். ஆசீர்வாதமான இரவா இருக்கட்டும். நாளை மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை தேவன் அனைவரை ஆசீர்வதிப்பாராக. செல்வார்.